தமிழ் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இந்தியா இந்த வாரம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பவர் நான் ராஜகோபாலன் சத்யநாராயணன். முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். 2026 ஆண்டுக்கான துரந்த் கோப்பை கால்பந்து போட்டித் தொடர் தில்லியில் தொடங்கி வைத்தார் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு. போதைப் பொருட்களுக்கு எதிரான பிரச்சாரத்தில் மாணவர்கள் அதிகளவு பங்கேற்பு. குடியரசு துணைத் தலைவர் CP ராதாகிருஷ்ணன் பாராட்டு. சர்வதேச தீவிரவாதிகள் மற்றும் தீவிரவாத இயக்கங்களுக்கு எதிராக கடுமையான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். பிரதமர் நரேந்திர மோடி இந்தோனேஷிய அதிபர் சந்திப்பின் போது வலியுறுத்தல். பிரதமர் நரேந்திர மோடிக்கு இந்தோனேஷிய அரசின் மிக உயரிய விருது வழங்கினார் அந்நாட்டு அதிபர் பிரபாவோ சுபியாண்டோ. மேற்காசியாவில் மீண்டும் ஏற்பட்ட பதற்றத்தால் விமான சேவைகள் பாதிப்பு. விமானத்துறை அமைச்சர் ராம்மோகன் நாயுடுவுடன் மத்திய அமைச்சர் அமித்ஷா ஆலோசனை. கேரளம் மாநிலம் வயநாட்டில் நிலச்சரிவில் சிக்கி உயிரிழந்தோரின் எண்ணிக்கை அதிகரிப்பு. தலா 5 லட்சம் ரூபாய் நிதி உதவி வழங்கப்படும் என முதலமைச்சர் சதீசன் அறிவிப்பு. தமிழக விவசாயிகளிடமிருந்து கொப்பரை மற்றும் தோதாபுரி மாம்பழங்களை கொள்முதல் செய்ய மத்திய அரசு ஒப்புதல். 87,226 மெட்ரிக் டன் கொப்பரை கொள்முதல். நாட்டின் 50% அதிகமான மின் தேவை தூய ஆற்றல் மூலம் 2வது முறையாக பூர்த்தி செய்யப்பட்டுள்ளது. மத்திய அமைச்சர் பிரல்ஹாத் ஜோஷி தகவல். டிஜிட்டல் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பங்களை பயன்படுத்த புதிய இணையதளம் தொடக்கம். மத்திய அமைச்சர் ஜித்தன் ராம் மஞ்சி தகவல். கரூர் சென்ற முதலமைச்சர் ஜோசப் விஜய்க்கு உற்சாக வரவேற்பு. நெரிசலில் சிக்கி உயிரிழந்தோர் குடும்பத்தினருக்கு பணி நியமன ஆணை வழங்கினார். தமிழ்நாடு அமைச்சர்கள் ரீல்ஸ் போடுவதிலேயே கவனம் செலுத்துகின்றனர். பாஜக மாநில தலைவர் நைனா நாகேந்திரன் விமர்சனம். ஆடு திருடி சிறை சென்றவருக்கு அரசு வழக்கறிஞர் பதவியா? தாவேக அரசுக்கு அஇஅதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கேள்வி. விளையாட்டு வீரர்கள் தங்களது திறமைகளை சிறப்பாக வெளிப்படுத்தும் வகையில் போட்டிகளில் பங்கேற்க வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அறிவுறுத்தியுள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற விழாவில் துரந்த் கோப்பை கால்பந்து போட்டித் தொடரை செவ்வாய்க்கிழமை அவர் தொடங்கி வைத்தார். விழாவில் பேசிய குடியரசுத் தலைவர் இந்த தொடரில் பங்கேற்கும் அனைத்து அணிகளும் வெற்றி பெற வாழ்த்துவதாக தெரிவித்தார். ஒவ்வொரு வீரரும் விளையாட்டு ஆர்வத்தோடு தங்களது திறமையை வெளிப்படுத்த வேண்டும் என்று அறிவுறுத்திய திரௌபதி முர்மு கால்பந்து விளையாட்டில் மக்கள் மத்தியில் ஒரு ஒருங்கிணைப்பை ஏற்படுத்துவதாகவும் கூறினார். விளையாடுவதோடு ஒழுக்கம், அர்ப்பணிப்பு ஆகியவற்றிலும் வீரர்கள் தங்களது கவனத்தை செலுத்த வேண்டும் என்றும் குடியரசுத் தலைவர் கேட்டுக்கொண்டார். நிகழ்ச்சியில் இராணுவ தலைமை தளபதி NS ராஜா சுப்பிரமணி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். போதைப் பொருட்களுக்கு எதிராக தில்லி பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற பிரச்சாரத்தில் லட்சக்கணக்கான மாணவர்கள் பங்கேற்று ஆதரவு தெரிவித்ததை குடியரசு துணைத் தலைவர் CP ராதாகிருஷ்ணன் வரவேற்றுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் போதைப் பொருள் இல்லாத பல்கலைக்கழகம் மற்றும் கல்லூரிகளை உருவாக்கும் நோக்கில் மாணவர்கள் மத்தியில் பிரச்சாரம் செய்யப்பட்டு வருவது மகிழ்ச்சி அளிப்பதாக குறிப்பிட்டுள்ளார். தில்லி பல்கலைக்கழகத்தில் இந்த பிரச்சாரத்தில் 2,30,000 மாணவர்கள் பங்கேற்ற சம்பவம் உண்மையில் மகிழ்ச்சி அளிப்பதாக குடியரசு துணைத் தலைவர் கூறினார். நாடு முழுவதும் உள்ள பல்கலைக்கழகங்களில் இதுபோன்ற விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை ஏற்பாடு செய்ய வேண்டும் என்றும் CP ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். போதைப் பொருள் இல்லாத இந்தியாவை உருவாக்கும் வகையில் அனைத்து கல்வி நிறுவனங்களும் விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை தொடர்ந்து நடத்த வேண்டும் என்றும் குடியரசு துணைத் தலைவர் CP ராதாகிருஷ்ணன் அறிவுறுத்தியுள்ளார். பிரதமர் நரேந்திர மோடிக்கு இந்தோனேஷிய அரசின் மிக உயரிய விருதான பின்தாங் அடிபூர்ணா விருதை அந்நாட்டு அதிபர் பிரபாவோ சுபியாண்டோ வழங்கினார். பின்தாங் அடிபூர்ணா என்பது இந்தோனேஷியாவின் மிக உயரிய தேசிய விருதாகும். இந்தோனேஷிய குடியரசின் ஒற்றுமை, நிலைத்தன்மை மற்றும் செழிப்பு ஆகியவற்றிற்கு சிறப்பான பங்களிப்பை வழங்கிய தனிநபர்களுக்கு இவ்விருது வழங்கப்படுகிறது. கூட்டு செய்தியாளர் சந்திப்பில் உரையாற்றிய பிரதமர் நரேந்திர மோடி மிகுந்த அன்போடும் மரியாதையோடும் இந்தோனேஷியாவின் உயரிய விருது தனக்கு வழங்கப்பட்டது என்றும் இவ்விருது கோடிக்கணக்கான இந்தியர்களுக்கு உரியது என்றும் கூறினார். இது இந்தோனேஷிய மக்களின் உணர்வுகளையும் இரு நாடுகளுக்கும் இடையிலான வரலாற்று சிறப்புமிக்க ஆழமான பிணைப்பையும் பிரதிபலிப்பதாக தெரிவித்தார். இந்தோனேஷிய அரசுக்கும் மக்களுக்கும் தனது மனமார்ந்த நன்றியை அப்போது அவர் தெரிவித்துக் கொண்டார். 2018 में बनी हमारी कॉम्प्रिहेंसिव स्ट्रेटेजिक पार्टनरशिप आज एक नई उड़ान ले रही है।
हम डेवलपमेंट, सिक्योरिटी, टेक्नोलॉजी, कल्चर और एजुकेशन हर क्षेत्र में महत्वपूर्ण कदम बढ़ा रहे हैं। मुझे विश्वास है आज से भारत इंडोनेशिया साझेदारी का एक सुनहरा अध्याय शुरू होगा। हमारे देशों के बीच बढ़ता विश्वास हमारी रक्षा, सुरक्षा और मैरीटाइम सहयोग को मजबूत कर रहा है। आज हमने डिफेंस एक्सचेंज, डिजास्टर मैनेजमेंट और इंडस्ट्रियल सहयोग बढ़ाने पर सहमति बनाई। தீவிரவாதம் எந்த விதத்தில் வந்தாலும் அதனை முறியடிக்க வேண்டும் என்பதே இந்தியா மற்றும் இந்தோனேஷியாவின் நிலைப்பாடு என்று பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் இந்தோனேஷிய அதிபருடனான சந்திப்பு குறித்த கூட்டறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்தோனேஷியா சென்ற பிரதமர் நரேந்திர மோடி அந்நாட்டு அதிபர் பிரபாவோ சுபியாண்டோவை சந்தித்து பேசினார். இந்த சந்திப்பு குறித்து வெளியிடப்பட்ட கூட்டறிக்கையில் ஐநா பாதுகாப்பு அமைப்பு பரிந்துரைத்துள்ள சர்வதேச தீவிரவாதிகள் மற்றும் தீவிரவாத இயக்கங்களுக்கு எதிராக கடுமையான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என வலியுறுத்தி இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் தீவிரவாதம் மற்றும் பயங்கரவாதத்திற்கு எதிரான நடவடிக்கைகளில் ஒத்துழைப்பை வலுப்படுத்த இரு தலைவர்களும் ஒப்புதல் அளித்திருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக தீவிரவாத நிதி பரிமாற்றம், நவீன தொழில்நுட்பங்களை தீவிரவாத இயக்கங்கள் பயன்படுத்தாமல் தடுப்பது, டிஜிட்டல் தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி தீவிரவாதிகள் ஆட்கள் நியமனம் செய்வதை தடுப்பது, தீவிரவாதிகளின் நிதி சார்ந்த வலையமைப்பை முறியடிப்பது உள்ளிட்டவற்றில் இரு நாடுகளும் ஒருங்கிணைந்து செயல்பட உள்ளன. எல்னினோ தாக்கம் உள்ளிட்ட பருவநிலை மாறுபாடு சார்ந்த பிரச்சனைகளை எதிர்கொள்வதற்கான முக்கிய அம்சங்கள் குறித்து பிரதமரின் முதன்மை செயலாளர் PK மிஸ்ரா தலைமையில் ஆலோசனை நடைபெற்றது. புதுதில்லியில் உள்ள பிரதமரின் அலுவலகத்தில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் எல்னினோ விளைவால் பெய்யும் அதீத கனமழை மற்றும் பருவமழை தொடங்குவதில் ஏற்படும் தாமதம் போன்றவற்றால் விளையும் பாதிப்புகள் குறித்து ஆய்வு செய்யப்பட்டது. இந்த கூட்டத்தில் எல்னினோவால் ஏற்படும் பிரச்சனைகளை மாநிலங்களின் ஒத்துழைப்புடன் செயல்பட்டு முறியடிப்பதற்கான நடவடிக்கைகள் குறித்து கலந்தாலோசிக்கப்பட்டது. இதில் வேளாண்மை, நீர்வளம், சுகாதாரம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளின் செயலாளர்கள் கலந்து கொண்டனர். இந்த கூட்டத்தில் ஜூன், ஜூலை மாதங்களில் பெய்த ஒட்டுமொத்த மழை நிலவரம் குறித்து இந்திய வானியல் துறை இயக்குனர் விளக்கமளித்தார். ஜூலை மற்றும் ஆகஸ்ட் மாதங்களில் எல்னினோவின் தாக்கம் ஏற்படுவதற்கான சாத்திய கூறுகள் இருப்பதாகவும் இது குறித்து தொடர்ச்சியாக கண்காணிக்கப்பட்டு வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார். இருப்பினும் இந்த எல்னினோ விளைவால் மழைப்பொழிவு குறைவதற்கான சாத்தியக்கூறுகள் இல்லை என்றும் குறிப்பிட்டுள்ளார். மேலும் கரீஃப் பருவத்தில் எல்னினோவால் ஏற்படும் தாக்கத்தை எதிர்கொள்வதற்கான வேளாண் சார்ந்த நடவடிக்கைகள் குறித்து அத்துறை செயலாளர் எடுத்துரைத்தார். மேற்காசியாவில் மீண்டும் ஏற்பட்ட பதற்றத்தால் விமான சேவைகளில் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது குறித்து விமானத்துறை அமைச்சர் ராம்மோகன் நாயுடுவுடன் மத்திய அமைச்சர் அமித்ஷா ஆலோசனை மேற்கொண்டார். ஈரான், அமெரிக்கா இடையே மீண்டும் மோதல் ஏற்பட்டதை தொடர்ந்து விமான சேவை கடுமையாக பாதிக்கும் நிலை உருவாகியுள்ளது. இந்நிலையில் தில்லியில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா விமான போக்குவரத்து துறை அமைச்சர் ராம்மோகன் நாயுடுவுடன் முக்கிய ஆலோசனை மேற்கொண்டார். அப்போது பயணிகளுக்கு செய்யப்பட வேண்டிய பாதுகாப்பு ஏற்பாடுகள் மற்றும் பிற வசதிகள், விமான நிலையங்களில் விசா நடைமுறைகளை எளிமைப்படுத்தி குடியேற்ற பணிகள் சிறப்பாக நடத்துவது உள்ளிட்ட அம்சங்கள் விவாதிக்கப்பட்டன. நாட்டில் தற்போதுள்ள 21 சர்வதேச விமான நிலையங்களில் மேற்கொள்ளப்பட்ட பணிகள் துரிதப்படுத்தவும் 41 விமான நிலையங்களில் பயணிகளின் விமான சேவை தொடங்குவது குறித்தும் இந்த கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டது. மகாராஷ்டிரா, குஜராத், கேரளம் மாநிலங்களில் மழையால் பாதிப்புகள் அதிகரித்துள்ள நிலையில் அம்மாநில முதலமைச்சர்களுடன் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா முக்கிய ஆலோசனை மேற்கொண்டார். மகாராஷ்டிரா முதலமைச்சர் தேவேந்திர ஃபட்னவிஸை அமித்ஷா தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசினார். அப்போது மகாராஷ்டிராவின் வெள்ள பாதிப்புகள் குறித்து கேட்டறிந்த அவர் இந்த சூழலை எதிர்கொள்ள மத்திய அரசு அனைத்து உதவிகளையும் வழங்கும் என்று உறுதியளித்தார். இதேபோன்று குஜராத் மாநில முதலமைச்சர் பூபேந்திர பட்டேலையும் தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்டு பேசிய அமைச்சர் அமித்ஷா கனமழையால் ஏற்பட்ட வெள்ள பாதிப்புகள் குறித்து கேட்டறிந்தார். மழை பாதிப்புகளால் மாநிலத்தில் ஏற்பட்டுள்ள சேதங்களுக்கு உரிய உதவிகள் வழங்கப்படும் என்றும் அப்போது உள்துறை அமைச்சர் உறுதியளித்தார். கேரள முதலமைச்சர் VT சதீசனையும் அமித்ஷா தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசினார். அப்போது வயநாட்டில் ஏற்பட்ட நிலச்சரிவு, அதனால் பாதிக்கப்பட்ட மக்கள் ஆகியவற்றின் விவரங்களை கேட்டறிந்தார். மேலும் கேரளத்திற்கு தேவையான அனைத்து உதவிகளையும் மத்திய அரசு வழங்கும் என்றும் அமைச்சர் அமித்ஷா உறுதியளித்தார்.
மகாராஷ்டிரத்தில் கனமழையால் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கில் 3000 சிலிண்டர்கள் ஆற்றில் அடித்துச் செல்லப்பட்டன. மகாராஷ்டிரத்தில் மும்பை உட்பட பல்வேறு மாவட்டங்களில் ஒரு வாரமாக தொடர்ந்து பெய்து வரும் பலத்த மழையால் இதுவரை 13க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர். இதில் ராய்கட் மாவட்டம் மிக மோசமாக பாதிப்படைந்தது. அங்கு ஏற்பட்டுள்ள பரவலான வெள்ளப்பெருக்கு இயல்பு வாழ்க்கையை மோசமாக பாதித்துள்ளது. ராய்காட் மாவட்டத்தில் மழை காரணமாக ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கால் எரிவாயு சிலிண்டர் ஆலையின் சுவர் இடிந்து விழுந்து 3000 சிலிண்டர்கள் ஆற்றில் அடித்துச் செல்லப்பட்டன. கேரளம் மாநிலம் வயநாட்டில் ஏற்பட்ட நிலச்சரிவில் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு தலா 5 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்கப்படும் என்று முதலமைச்சர் சதீசன் அறிவித்துள்ளார். கேரளம் மாநிலத்தில் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்துள்ளது. இதன் காரணமாக பல மாவட்டங்களில் கனமழை தொடர்கிறது. இந்நிலையில் பெய்த கனமழையை தொடர்ந்து வயநாடு மாவட்டத்தில் ஏற்பட்ட நிலச்சரிவில் சிக்கி 3 பேர் உயிரிழந்தனர். திருவனந்தபுரத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய முதலமைச்சர் வி.டி. சதீசன், நிலச்சரிவு ஏற்பட்ட இடத்தில் தேசிய பேரிடர் குழுக்கள் நிவாரணப் பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருப்பதாகவும் மாயமான மேலும் 5 பேரை தேடும் பணி முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் கூறினார். விசாரணை அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்ட பிறகு வயநாடு சுரங்கப்பாதை பணிகள் தொடங்கும் என்றும் முதலமைச்சர் குறிப்பிட்டார். திறமையான மற்றும் வலுவான நிறுவனங்கள் மற்றும் புத்தாக்க சூழல் அமைப்பு ஆகியவற்றின் காரணமாக உலகளாவிய திறன் மையங்களுக்கு இந்தியா தொடர்ந்து ஒரு விருப்பமான இடமாக திகழ்கிறது என்று நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற CII தேசிய GCC வணிக உச்சி மாநாட்டில் உரையாற்றிய அவர், இந்தியாவில் 2100க்கும் மேற்பட்ட GCCக்கள் செயல்பட்டு வருவதாகவும் அவை 23 லட்சம் தொழில்முறை நிபுணர்களுக்கு நேரடி வேலைவாய்ப்பை வழங்குவதோடு ஆண்டுக்கு சுமார் $100 பில்லியன் அமெரிக்க டாலர் வருவாயை ஈட்டித் தருவதாகவும் குறிப்பிட்டார். பொறியியல், ஆராய்ச்சி, செயற்கை நுண்ணறிவு, இணைய பாதுகாப்பு, நிதி, தயாரிப்பு வடிவமைப்பு மற்றும் தரவு அறிவியல் ஆகியவற்றை ஒருங்கிணைத்து தொடர்ச்சியான புத்தாக்கத்தை முன்னெடுப்பதன் மூலம் இந்த உலகளாவிய திறன் மையங்கள் ஒரு மாற்றத்தை முன்னிறுத்துகின்றன என்றும் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் கூறினார். வேளாண்மையில் தற்சார்பு நிலையை எட்டி விவசாயிகளின் வருமானத்தை உயர்த்த மத்திய அரசு இலக்கு நிர்ணயித்திருப்பதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற வேளாண் சார்ந்த மாநாட்டின் நிறைவு விழா நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உரையாற்றிய அவர், விவசாயிகளின் நலனில் மத்திய அரசு தீவிர கவனம் செலுத்தி வருவதை எடுத்துரைத்தார். பிரதமரின் கிசான் திட்டம், ஃபசல் பீமா யோஜனா திட்டம் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்களின் மூலம் விவசாயிகளுக்கு வழங்கப்படும் குறைந்தபட்ச ஆதரவு விலை கணிசமாக அதிகரிக்கப்பட்டிருப்பதை சுட்டிக்காட்டினார். வேளாண் கடன் அட்டைகள், உரங்களுக்கு 13 லட்சம் கோடி ரூபாய் மானியம் என விவசாயிகளின் வருமானத்தை அதிகரிக்கவும் செலவினங்களை குறைத்து வேளாண் தற்சார்பு நிலையை எட்டவும் பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக குறிப்பிட்டார். நாட்டின் பாதுகாப்பிற்கு உணவு பாதுகாப்பே அடித்தளம் அமைப்பதாக கூறிய ராஜ்நாத் சிங், எல்லையில் பணியாற்றும் ராணுவ வீரர்களும் நாட்டு மக்களுக்காக நிலத்தில் விழும் விவசாயிகளும் தேசத்திற்காகவே பணியாற்றுவதாகவும் ராஜ்நாத் சிங் பெருமிதம் தெரிவித்தார். தமிழக விவசாயிகளிடமிருந்து கொப்பரை மற்றும் தோதாபுரி மாம்பழங்களை கொள்முதல் செய்ய மத்திய வேளாண் அமைச்சர் சிவராஜ் சிங் சௌகான் ஒப்புதல் அளித்துள்ளார். தமிழக அரசு சமர்ப்பித்த முன்மொழிவின் அடிப்படையில் மத்திய அரசு இந்த ஒப்புதலை அளித்துள்ளது. இதன்படி மொத்தம் 87,226 மெட்ரிக் டன் கொப்பரை கொள்முதல் செய்யப்படும். இதன் மூலம் விவசாயிகளுக்கு 1049 கோடி ரூபாய் குறைந்தபட்ச ஆதரவு விலையாக கிடைக்கும். மற்றொரு முக்கிய நடவடிக்கையாக சந்தை இடையீட்டு திட்டத்தின் கீழ் 96,879 மெட்ரிக் டன் தோதாபுரி ரக மாம்பழங்களும் கொள்முதல் செய்யப்பட உள்ளது. குவிண்டாலுக்கு சந்தை இடையீட்டு விலையாக 1545 ரூபாய் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் உற்பத்தியாளர்களுக்கு சிறந்த விலை அளிப்பது உறுதி செய்யப்படுவதுடன் சந்தையில் ஏற்ற இறக்கங்களால் ஏற்படும் விற்பனை பாதிப்பிலிருந்து விவசாயிகள் பாதுகாக்கப்படுவார்கள். உலகளாவிய புத்தாக்க மையமாக இந்தியா உருவெடுத்திருப்பதாக மத்திய வர்த்தக மற்றும் தொழில்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் பெருமிதம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், உலக அறிவுசார் சொத்து அமைப்பு உள்ளிட்ட அமைப்புகளால் உலக முதலீடு அறிக்கை 2026 வெளியிடப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். இதன் மூலம் இந்தியா உலகளாவிய புத்தாக்க மையமாக உருவெடுத்துள்ளதை உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாக பியூஷ் கோயல் குறிப்பிட்டுள்ளார். உலகின் 15 மிகப்பெரிய பொருளாதார நாடுகளில் இந்தியா மிக வேகமாக வளர்ச்சியை பதிவு செய்திருப்பதாகவும் அமைச்சர் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளார். இளம் தொழில் முனைவர்கள் ஆகியோரின் திறமையால் இந்தியா உலகின் மிக வேகமாக வளரும் பொருளாதார நாடாகவும் மாறியிருப்பதாக அமைச்சர் பியூஷ் கோயல் கூறியுள்ளார்.
எத்தனால் கலப்பு திட்டம் பொருளாதாரத்திலும் சுற்றுச்சூழலிலும் பெருமளவில் பலனளிக்கும் என்று மத்திய சாலை போக்குவரத்து துறை அமைச்சர் நிதின் கட்கரி தெரிவித்தார். புதுதில்லியில் நடைபெற்ற வளர்ச்சியடைந்த இந்தியா சார்ந்த மாநாட்டில் கலந்து கொண்டு உரையாற்றிய அவர், எத்தனால் கலப்பு திட்டம் அறிவியல் பூர்வமாக நிரூபிக்கப்பட்ட முன்னெடுப்பு என்றார். மத்திய அரசின் இந்த திட்டம் குறித்து நாடு முழுவதும் பரப்பப்படும் விமர்சனங்களை திட்டவட்டமாக மறுத்த நிதின் கட்கரி, கலப்பு எரிபொருளால் வாகனங்களுக்கு பாதிப்பு எதுவும் ஏற்படாது என குறிப்பிட்டார். எத்தனால் கலந்த பெட்ரோலை பயன்படுத்தியதால் இதுவரை ஒரு வாகனம் கூட பாதிப்படையவில்லை என்றும் உறுதிபட கூறினார். மரபுசார் எரிபொருட்களின் இறக்குமதியை குறைத்து சுற்றுச்சூழலுக்கு உகந்த உயிரி எரிபொருள் போன்ற மாற்று எரிபொருட்களை முன்னிறுத்துவதன் மூலம் எரிசக்தி பாதுகாப்பு இலக்கை அடைய முடியும் என்றும் நிதின் கட்கரி தெரிவித்தார். மாற்று எரிபொருளை பயன்படுத்துவதன் மூலம் காற்று மற்றும் சுற்றுச்சூழல் மாசுபாடு குறைவதுடன் கிராமப்புற பகுதிகளில் வேலைவாய்ப்பை அதிகரிக்கவும் வழிவகை உருவாக்கப்படும் என்றும் நிதின் கட்கரி குறிப்பிட்டார். உள்நாட்டு உற்பத்தி மற்றும் தூதரக நடவடிக்கைகள் மூலம் தங்கு தடையற்ற எல்பிஜி விநியோகத்தை அரசு உறுதி செய்திருப்பதாக மத்திய பெட்ரோலியத்துறை அமைச்சர் ஹர்தீப் சிங் பூரி தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற தலைப்பிலான மாநாட்டில் கலந்து கொண்டு உரையாற்றிய அவர், கடந்த 10 ஆண்டுகளில் சர்வதேச அளவில் மிக மோசமான எரிசக்தி நெருக்கடி ஏற்பட்ட போதிலும் இந்த நெருக்கடியை இந்தியா வெற்றிகரமாக கடந்து வந்ததாகவும் குறிப்பிட்டார். தூதரக ரீதியிலான நடவடிக்கை, உரிய நேரத்தில் தகுந்த கொள்கை முடிவுகள், எரிசக்தி விநியோகத்தை உறுதி செய்து உள்நாட்டு உற்பத்தியை அதிகரித்தல் போன்றவற்றின் மூலம் இந்த வெற்றி சாத்தியமானது என்றும் தெரிவித்தார். இந்த நடவடிக்கைகளால் இந்தியாவின் எல்பிஜி எரிபொருள் உற்பத்தி நாள் ஒன்றிற்கு 35,000 மெட்ரிக் டன்னிலிருந்து 54,000 மெட்ரிக் டன்னாக அதிகரித்ததையும், நாடு முழுவதும் 33 கோடி எல்பிஜி சமையல் எரிவாயு சிலிண்டர்கள் தங்கு தடையின்றி விநியோகம் செய்யப்பட்டதையும் ஹர்தீப் சிங் பூரி சுட்டிக்காட்டினார். காசநோய் இல்லாத இந்தியா என்ற இலக்கை எட்டுவதற்கான முக்கிய ஆலோசனை கூட்டம் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் JP நட்டா தலைமையில் நடைபெற்றது. புதுதில்லியில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் அமைச்சர்கள் மன்சுக் மாண்டவியா, சஞ்சய் சேத் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் பேசிய JP நட்டா, காசநோய் இல்லாத இந்தியா என்ற உயரிய இலக்கை எட்ட அனைத்து அமைச்சகங்களும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என கேட்டுக் கொண்டார். இது தொடர்பாக மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்துவது அவசியம் என்றும் நட்டா அறிவுறுத்தினார். கல்வித்துறையில் புதிய அத்தியாயம் நாட்டில் தொடங்கப்பட்டிருப்பதாக மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் கூறினார். பெங்களூரு IIM-இன் கிளை இந்தோனேஷியாவில் தொடங்கப்பட்டிருப்பதை அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். பிரதமர் நரேந்திர மோடியின் முயற்சியால் இந்த திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டிருப்பதாக கூறியுள்ள தர்மேந்திர பிரதான், இதன் மூலம் வெளிநாடுகளில் பயிலும் இந்திய மாணவர்கள் நல்ல கல்வியை பெற முடியும் என்றும் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். புகழ்பெற்ற இந்திய கல்வி நிறுவனத்தின் மையம் ஒன்று வெளிநாட்டில் அமைப்பது மகிழ்ச்சி அளிப்பதாகவும் தர்மேந்திர பிரதான் கூறியுள்ளார். நாட்டின் மின்சார தேவையில் 50% அதிகமான அளவை தூய ஆற்றல் இரண்டாவது முறையாக பூர்த்தி செய்திருப்பதாக புதிய மற்றும் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி துறை அமைச்சர் பிரல்ஹாத் ஜோஷி தெரிவித்தார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், இம்மாதம் 6ஆம் தேதியன்று நாட்டின் மொத்த மின் விநியோகத்தில் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி மூலங்களின் பங்களிப்பு 50.2% இருந்ததாக குறிப்பிட்டுள்ளார். இந்தியாவின் தூய எரிசக்தி சூழல் அமைப்பின் வளர்ந்து வரும் வலிமைக்கும் நம்பகத்தன்மைக்கும் இது ஒரு சான்று என்று அமைச்சர் கூறியுள்ளார். பிரதமர் நரேந்திர மோடியின் தலைமையின் கீழ் இந்தியா நிலையான வளர்ச்சியை வேகத்துடனும் உறுதியுடனும் தொடர்ந்து முன்னெடுத்து வருவதாக அமைச்சர் பிரல்ஹாத் ஜோஷி தெரிவித்தார். டிஜிட்டல் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பங்களை பயன்படுத்த புதிய இணையதளம் தொடங்கப்படும் என்று மத்திய சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்துறை அமைச்சர் ஜிதன் ராம் மாஞ்சி தெரிவித்துள்ளார். புதுச்சேரி தலைமை செயலகத்தில் சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் சங்கங்களின் நிர்வாகிகள் மற்றும் அதிகாரிகளுடன் அவர் ஆய்வுக் கூட்டம் நடத்தினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர், நாட்டின் பொருளாதார வளர்ச்சியில் இந்நிறுவனங்கள் முக்கிய பங்காற்றுவதாக குறிப்பிட்டார். விளையாட்டுத்துறையை சார்ந்த இந்த நிறுவனங்கள் ஏற்றுமதியை ஊக்குவிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்ட அவர், டிஜிட்டல் மற்றும் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பங்களை பயன்படுத்த புதிய இணையதளம் தொடங்கப்படும் என்றார். இதில் பதிவு செய்யும் நிறுவனங்களுக்கு தேவையான வசதிகள் வழங்கப்படும் என்றும் அமைச்சர் மாஞ்சி கூறினார். தேசிய கீதம் மற்றும் தேசிய பாடல்களை முக்கிய நிகழ்ச்சிகளில் கண்டிப்பாக பாடுவதை உறுதி செய்ய வேண்டும் என்று அனைத்து மாநில அரசுகளுக்கும் மத்திய உள்துறை அமைச்சகம் மீண்டும் வலியுறுத்தியுள்ளது.
இது தொடர்பாக அனைத்து மாநில அரசுகளுக்கும் ஜூலை 9ஆம் தேதி கடிதம் ஒன்று அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. தலைமை செயலாளர்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ள இந்த கடிதத்தில் தேசிய கீதம் மற்றும் தேசிய பாடல் ஆகியவற்றை பொது நிகழ்ச்சிகளில் கட்டாயம் பாட வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. கரூர் நெரிசல் சம்பவம் தம் மனதில் பெரும் வலியை ஏற்படுத்தியதாக முதலமைச்சர் ஜோசப் விஜய் வேதனை தெரிவித்துள்ளார். நேற்று கரூர் நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக சென்னை விமான நிலையத்திலிருந்து தனி விமானம் மூலம் திருச்சி புறப்பட்டு சென்றார். திருச்சி விமான நிலையம் சென்றடைந்த முதல்வருக்கு அமைச்சர்கள் மற்றும் அதிகாரிகள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். தொடர்ந்து சாலை மார்க்கமாக கரூருக்கு பயணம் மேற்கொண்ட அவர் வெண்ணெய்மலை பகுதியில் நடைபெற்ற மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியில் பங்கேற்று உரையாற்றினார். அப்போது ஒரு மனிதன் வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய உயரத்திற்கு சென்றாலும் சில வலிகளையும் காயங்களையும் மறக்க முடியாது என்றார். அந்த வகையில் கரூர் சம்பவமே அதிக வலி தருவதாய் தம் மனதில் பதிந்திருப்பதாகவும் அதற்கு காரணமானவர்களுக்கு காலம் தக்க பதிலடி கொடுக்கும் எனவும் முதலமைச்சர் கூறினார். மனசளவில் சில வலிகள் காயங்கள் அதை மறக்க முடியாது இல்லையா? எல்லார் லைஃப்லையும் அப்படிதான், நமக்கும் அப்படிதான். நிறைய வலிகள் காயங்கள் எல்லாத்தையும் தாண்டி தான் வந்திருக்கிறோம். ஆனால் எல்லாத்தையும் விட ரொம்ப ஜாஸ்தியான அந்த வலியும் அந்த காயமும் எனக்கு அந்த கரூர் சம்பவம் தான். கரூர் கூட்ட நெரிசல் விவகாரம் குறித்து பேசிய விஜய், அதிகளவு மக்கள் கூடியிருப்பது குறித்து கரூர் காவல்துறையினர் தங்களுக்கு எச்சரிக்கை விடுக்கவில்லை என்று குற்றம் சாட்டினார். கரூர் நெரிசல் சம்பவத்தில் உயிரிழந்தவர்களுக்கு தாவேகா சார்பில் நினைவு சின்னம் அமைக்கப்படும் எனவும் அறிவித்தார். இதனிடையே கூட்ட நெரிசலில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு அரசு பணி நியமன ஆணைகளையும் முதலமைச்சர் ஜோசப் விஜய் வழங்கினார். தேவையின்றி ஆய்வுகள் நடத்தக்கூடாது என்று முதலமைச்சர் அலுவலகத்திலிருந்து அறிவுறுத்தப்பட்டிருப்பதாக அமைச்சர் நிர்மல்குமார் கூறியுள்ளார். சென்னை தலைமை செயலகத்தில் அமைச்சர் நிர்மல்குமார் நேற்று காலை செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது அரசு வழக்கறிஞர்கள் நியமனம் 100% நேர்மையான முறையில் நடைபெறுவதாக கூறிய அவர், யாராவது பணம் பெற்றிருந்தால் புகார் அளிக்கலாம் என்று தெரிவித்தார். அமைச்சர் கீர்த்தனா பள்ளியில் ஆய்வு செய்தது குறித்த கேள்விக்கு பதிலளித்த அவர், தேவையின்றி ஆய்வுகள் நடத்தக்கூடாது என முதலமைச்சர் அலுவலகத்திலிருந்து அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக கூறினார். அரசு பள்ளியில் ஆங்கில புலமையை ஆய்வு செய்வதாக கூறி அமைச்சர் ஒருவர் பிஞ்சு குழந்தையிடம் நடந்து கொண்ட விதம் அதிர்ச்சியும் அருவெருப்பும் அளிக்கிறது என்று எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் விமர்சித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக ஊடக பதிவில், மாணவர்களிடம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், எந்த சூழ்நிலைகளில் கேமராக்களை தவிர்க்க வேண்டும் என அமைச்சருக்குத்தான் முதலில் பாடம் எடுக்க வேண்டும் என்று குறிப்பிட்டுள்ளார். அமைச்சர் தனது விளம்பர வெறியை நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் ரீல்ஸ் மோகத்துக்கு பள்ளி குழந்தைகளை பயன்படுத்தக்கூடாது என்றும் உதயநிதி ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். தமிழ்நாடு தொழில்துறை அமைச்சர் கீர்த்தனா அரசு பள்ளியில் மேற்கொண்டுள்ள ஆய்வு சர்ச்சைகளை கிளப்பி வருகிறது. அரசியல் கட்சித் தலைவர்கள் அவருடைய ஆய்விற்கு எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். இதனிடையே அமைச்சர் கீர்த்தனா பள்ளிக்கல்வித்துறை முன்னாள் அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழியின் விமர்சனத்திற்கு பதிலடி கொடுத்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக ஊடக பதிவில், இது ஒரு பள்ளியின் அவலநிலை மட்டுமல்ல, பல ஆண்டுகளாக தமிழ்நாட்டின் அரசு பள்ளிகள் எவ்வாறு புறக்கணிக்கப்பட்டன என்பதற்கான சாட்சியம் என்று தெரிவித்துள்ளார். அரசு பள்ளிகளில் கழிப்பறை இல்லை, உடற்கல்வி ஆசிரியர் இல்லை, கணினி ஆசிரியர் இல்லை என்பன உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் கூட இல்லை என குற்றம் சாட்டியுள்ள அவர், இந்த அவலநிலை ஏன் உருவானது என்பதற்கு முன்னாள் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் மக்களுக்கு பதில் சொல்ல வேண்டும் என்று அமைச்சர் கீர்த்தனா வலியுறுத்தியுள்ளார். தமிழ்நாடு அமைச்சர்கள் ரீல்ஸ் போடுவதிலேயே கவனம் செலுத்துவதாக பாஜக மாநில தலைவர் நைனா நாகேந்திரன் விமர்சித்துள்ளார். நெல்லையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நீர்வளத்துறை அமைச்சர் புசி ஆனந்த் அத்துறை சார்ந்து கவனிக்கவில்லை என்றும் எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்கும் குதிரை பேரத்தில்தான் தொடர்ந்து ஈடுபட்டு வருகிறார் என்றும் தெரிவித்துள்ளார். அரசு பள்ளிகளில் ஆய்வு நடத்தும் போது மாணவியிடம் ஆங்கிலத்தில் கேள்வி கேட்ட அமைச்சர் கீர்த்தனாவின் அணுகுமுறை தவறானது என்றும், கேமராக்கள் புடைசூழ மாணவர்களை மிரட்டும் வகையில் பேசுவது முறையல்ல என்றும் நயினார் நாகேந்திரன் குறிப்பிட்டார். தாவேகா ஆட்சியில் நாளுக்கு நாள் குற்ற செயல்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதாகவும், ஆனால் இதனை கண்டுகொள்ளாமல் முதலமைச்சர் மற்றும் அமைச்சர்கள் ரீல்ஸ் போடுவதிலேயே ஆர்வம் காட்டுகின்றனர் என்றும் கூறினார். ஆடு திருடி சிறை சென்றவருக்கு அரசு வழக்கறிஞர் பதவியை தாவேகா அரசு வழங்கியிருப்பதாக அஇஅதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கண்டனம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தாவேகா ஆட்சியில் கீழமை நீதிமன்றங்களில் அரசு வழக்கறிஞர் இல்லாத நிலை இருப்பதாக குறிப்பிட்டுள்ளார்.
திமுக ஆட்சியில் நியமிக்கப்பட்ட அரசு வழக்கறிஞர்கள் ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட உடனே விலகிவிட்டதாக சுட்டிக்காட்டியுள்ள அவர் இந்த இடங்களுக்கு அரசு வழக்கறிஞர்களை நியமிக்க பல லட்சம் ரூபாய் வரை பேரம் பேசப்படுவதாகவும் குற்றம் சாட்டியுள்ளார். இதனால் சாதாரண ஏழை எளிய மக்கள் பாதிப்படைந்துள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். அத்துடன் நீதித்துறை மட்டுமல்லாமல் பல்வேறு துறைகளிலும் இதேபோன்ற சூழ்நிலை ஏற்பட்டிருப்பதாகவும் எடப்பாடி பழனிசாமி விமர்சனம் செய்துள்ளார். தமிழகத்தில் காலியாக உள்ள 7 சட்டப்பேரவை தொகுதிகளில் 5 தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் நடத்த சென்னை உயர்நீதிமன்றம் தடை விதித்துள்ளது. திருச்சி கிழக்கு, கரூர், விராலிமலை உள்ளிட்ட தொகுதிகள் காலியானதைத் தொடர்ந்து அங்கு இடைத்தேர்தல் நடத்த தேர்தல் ஆணையம் ஏற்பாடுகளை செய்து வருகிறது. இந்த நிலையில் அஇஅதிமுக சார்பில் வெற்றி பெற்று பதவியை ராஜினாமா செய்த காரணத்தினால் அந்த தொகுதிகளில் இடைத்தேர்தல் நடத்த தடை விதிக்க வேண்டும் என்று பாளையங்கோட்டையைச் சேர்ந்த வெங்கடாச்சலபதி உயர்நீதிமன்றத்தில் பொதுநல வழக்கு தொடர்ந்தார். இந்த வழக்கு தலைமை நீதிபதி எஸ். ஏ. தர்மாதிகாரி தலைமையிலான அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது இருதரப்பு வாதங்களை கேட்ட நீதிபதிகள் கரூர், பெருந்துறை, விராலிமலை, அம்பாசமுத்திரம், திருச்சி கிழக்கு ஆகிய 5 தொகுதிகளுக்கு வரும் 31ஆம் தேதி வரை இடைத்தேர்தல் தொடர்பான அறிவிப்பை வெளியிடக்கூடாது என்று தெரிவித்தார். கன்னியாகுமரியைச் சேர்ந்த 17 வயதான அஸ்வத் இந்தியாவின் 98வது கிராண்ட் மாஸ்டர் என்ற பெருமையை பெற்றுள்ளார். 2026ஆம் ஆண்டிற்கான சர்வதேச கிராண்ட் மாஸ்டர் ரவுண்ட் டிராஃபியின் போட்டி புனேயில் நடைபெற்றது. இதன் இறுதிச் சுற்று ஆட்டத்தில் அமெரிக்காவின் கண்ணன் வைத்தியநாதனை எதிர்கொண்ட அஸ்வத் கருப்பு காய்களுடன் அதிரடியாக விளையாடி வெற்றி பெற்றார். இதன் மூலம் இந்தியாவின் 98வது கிராண்ட் மாஸ்டராக உருவெடுத்துள்ளார். உலக மக்கள் தொகை தினம் இன்று உலகம் முழுவதும் கடைபிடிக்கப்படுகிறது. மக்கள் தொகை வளர்ச்சி, இளைஞர்களின் எதிர்காலம் மற்றும் நிலையான வளர்ச்சி குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் நோக்கில் ஐக்கிய நாடுகள் சபையால் இந்நாள் அனுசரிக்கப்படுகிறது. உலக மக்கள் தொகை தினத்தின் முக்கியத்துவம் குறித்து என்ன தெரிஞ்சுக்க போறோம் செய்தி தொகுப்பில் பார்க்கலாம். ஒவ்வொரு ஆண்டும் ஜூலை 11ஆம் தேதி உலக மக்கள் தொகை தினம் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. 1987ஆம் ஆண்டு உலக மக்கள் தொகை 500 கோடியை எட்டியதை தொடர்ந்து மக்கள் தொகை தொடர்பான விழிப்புணர்வை ஏற்படுத்தும் நோக்கில் ஐக்கிய நாடுகள் சபை இந்த நாளை அறிவித்தது. 2026ஆம் ஆண்டிற்கான உலக மக்கள் தொகை தினத்தின் கருப்பொருள் இன்றும் எதிர்காலத்திலும் இளைஞர்களின் நம்பிக்கைகளையும் லட்சியங்களையும் நனவாக்குவோம் என்பதாகும். இளைஞர்களுக்கு கல்வி, சுகாதாரம், வேலைவாய்ப்பு, பாலின சமத்துவம் மற்றும் இனப்பெருக்க உரிமைகள் போன்ற அடிப்படை வாய்ப்புகளை உறுதி செய்வதன் மூலம் நிலையான வளர்ச்சியை அடைய முடியும் என்பதை இந்த ஆண்டின் கருப்பொருள் வலியுறுத்துகிறது. ஐக்கிய நாடுகள் மக்கள் தொகை நிதியம் வெளியிட்ட ஆய்வின்படி உலகம் முழுவதும் பல இளைஞர்கள் பொருளாதார நெருக்கடி, வீட்டு வசதி பற்றாக்குறை, வேலைவாய்ப்பு சவால்கள் மற்றும் சமூக காரணங்களால் தாங்கள் விரும்பும் குடும்ப வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள முடியாத சூழலில் உள்ளனர். எனவே மக்கள் தொகையை எண்ணிக்கையாக மட்டும் பார்க்காமல் ஒவ்வொரு மனிதரின் உரிமைகள், தேர்வுகள் மற்றும் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துவதே முக்கியம் என ஐநா வலியுறுத்துகிறது. உலக மக்கள் தொகை தினம் என்பது மக்கள் எண்ணிக்கையை பற்றிய நாள் மட்டுமல்ல, மனித வளத்தை பாதுகாத்து அனைவருக்கும் சமமான வாய்ப்புகளை உருவாக்க வேண்டிய அவசியத்தை நினைவூட்டும் நாளாகவும் விளங்குகிறது. இத்துடன் நிறைவடைந்தது இந்தியா இந்த வாரம் செய்தி தொகுப்பு. மீண்டும் சந்திக்கலாம் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில்.